ஒரு 4-5 நாளாக எஸ்டிஆர் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் ட்ராப் அப்படின்னு சோஷியல் மீடியா அப்புறம் பரபரப்பாக போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நிறையா பேர் ட்ராப்னு பேசிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் மெதுவாக அப்படியே உள்ளே விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராப்லாம் கிடையாது, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குறோம். கூலி படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு இன்ட்ரோவில் இந்த ப்ரொமோ எல்லா தேட்டர்லேயும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தேட்டர்லேயும் இந்த இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு படம் ஆரம்பிக்க போகிறப்ப தேட்டரில் இந்த படத்தினுடைய ப்ரொமோ போட போகிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை போச்சுன்னா, ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருக்கு. என்னென்னா, படம் போட்ட பட்ஜெட்டை விட தாண்டி போகுது. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு கொண்டு வரணும் உள்ள அப்படிங்கிறப்ப ஸ்டார் ஆர்டிஸ்டோடைய சம்பளம், ப்ரொடக்ஷன் சம்பளம், டேட்லாம் நல்லா எல்லாமே கொஞ்சம் எகிரி போகிறப்ப தானு சைட்லேருந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. பெரிய பட்ஜெட்டாக போகுது, அப்போ வேறு மாதிரி கன்வே பண்ணி கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதனால் ஒரு 5-6 நாள் படப்பிடிப்புகளை நிப்பாட்டி இந்த வேலைகள் பார்த்துருக்காங்க. அப்போ திருப்பி ஓகே பெரிய லெவல்லே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு பெரிய செட்டு, அந்த ஒரு வில்லேஜே இருக்கக்கூடிய ஒரு செட்டு. வில்லேஜில் என்னென்ன இருக்கும், நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு செட்டு சென்னையில் போட்டு முடிச்சிட்டாங்க.